ஆண்டவரும் சர்வலோகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? என்ன உதவி செய்ய யாருமே இல்ல. हमारे लिए सहायता करने कोई भी नहीं. என்னை தூக்கி நிறுத்த யாருமே இல்ல. मुझे उठाने के लिए कोई भी नहीं. என்ன செய்யலாம்? क्या करेंगे? கலக்கத்தோட இருக்கீங்களா? ऐसे व्याकुल के साथ है क्या? வேதனையோட இருக்கீங்களா? वेदना के साथ बैठे हैं. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? हाथ छोड़े की स्थिति में है. உதவி அற்று கேட்பாரற்ற நிலைமையில இருக்கீங்களா? मदद नहीं है, पूछने वाला कोई नहीं, उस स्थिति पर बैठे हैं. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆயத்தமா இருக்கீங்களா? आप सब तैयार हैं? 1 சாமுவேல் पहला शमूएल 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 12 சொல்லப்பட்டிருக்குது. 12 में कहा गया है, அப்பொழுது சாமுவேல் तब शमूएल ஒரு ने கல் எடுத்து एक पत्थर लेकर மிஸ்பாவுக்கும் मिस्बा சேனுக்கும் நடுவாக और நிறுத்தி शेन के बीच में खड़ा किया. இம்மட்டு கத்த உதவி செய்தார் अब तक यहोवा ने हमारी सहायता என்று की, சொல்லி ये कहकर அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். उसका नाम एबेनेजर रखा. என்ன பேர்? எபனேசர். उसका नाम एबेनेजर है. எபனேசர் என்று சொன்னால் एबेनेजर यानी இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், यहोवा ने हमारी अब तक सहायता की, உங்களுக்கு இன்னும் உதவி செய்வார். आपकी और भी सहायता करेगा. எங்க உதவியற்ற நிலைமையில காணப்படுகிறீர்களோ, आप सहायता के बिना बैठे हैं, எந்த இடத்துல தேவையோடு இருக்கிறீங்களோ, जो भी स्थल पर जो मदद के साथ बैठे हैं, எந்த இடத்துல கை தளர்ந்து கீழே போட்டு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, कौन सी स्थिति पर हाथ छोड़े जाकर नीचे बैठे हैं, ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है எபனேசர். एबेनेजर, அவருடைய பெயர் எபனேசர். उसका नाम एबेनेजर है. உங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமானவர். आपकी सहायता करने के लिए वो काफी है. உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். आपकी सहायता करने के लिए वो आया है. என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது? आपको कोई भी जरूरत होगा, என்ன ஒத்தாசை உங்களுக்கு कोई தேவைப்படுகிறது? भी मदद की जरूरत होगी, என்ன சகாயம் உங்களுக்கு தேவைப்படுகிறது? कौन सी सहायता आपको चाहिए, அவர் உங்களுக்கு वो आपके लिए, எபனேசராக वो आपके लिए एबेनेजर உதவி बनके செய்வதற்கு मदद करने के लिए வல்லமையுள்ள தேவனாக वो இருக்கிறார். सामर्थी परमेश्वर है. கலங்காதிருங்க. व्याकुल मत होइए. மனுஷருடைய உதவி எல்லாம் விருதாக போய்விடும். मनुष्य की जो सहायता ऐसे ही चले जाएंगे. மனுஷருடைய உதவி இன்னைக்கு செய்வாங்க, நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. मनुष्य एक दिन करेगा, दूसरे दिन बताएगा उसे. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 10000 கொடுத்தன்னு சொல்லுவாங்க. 1000 देंगे तो 10,000 दिए कहेंगे. மனிதன் தன்னை அப்படியே பெருமையா பேசுவான். मनुष्य इस समान अपने आप को बड़प्पन दिखाता ஆனா है, கர்த்தரோ पर परमेश्वर உதவி செய்யும் பொழுது वो सहायता करते समय பரிபூர்ண ஆசீர்வாதம், पूरी आशीष के साथ, பரிபூர்ண நன்மை, पूरी भलाई के साथ, பரிபூர்ண கிருபை, पूरी अनुग्रह के साथ, பரிபூர்ணதான சுதந்திரத்தை पूर्ण की जो स्वतंत्र को உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவன். आपको देने के लिए वो सामर्थ्य है. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். अब तक परमेश्वर ने संभाला है, உதவி செய்வார். और भी सहायता करेगा. எதிர்பாராத இடத்திலிருந்து, जहाँ नहीं चाहते अनचाहे जगह से, எதிர்பாராத திசையிலிருந்து, अनचाहे जगहों से, எதிர்பாராத ஆட்களத்திலிருந்து अनचाहे लोगों से கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर आपकी सहायता करेगा. உங்களை இந்த ஊழிய பாதையில ये जो सेवकाई के मार्ग पर எத்தனை முறையோ சோத்திரம் தேவையோடு இருக்கிற சமயத்துல, कितने समय जरूरत के साथ बैठे रहते समय, தேவையோடு கூட போராடி கொண்டிருக்கிற சமயத்துல जरूरत के साथ संघर्ष करते समय நாங்கள் अनेक முறை அனுபவித்திருக்கிறோம். अनेक समय अनुभव किए हैं. अनेक முறை கர்த்தர் எங்களை எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி செய்யும்படியா கிருபை கொடுத்திருக்கிறார். अनेक समय परमेश्वर ने पासवानों को अनचाहे जगहों से मदद किया குடும்பத்தை है, நடத்தி கொண்டு வருகிறார். पासवान के परिवार को चलाए हैं. தேவ பிள்ளையே, परमेश्वर के அவர் लोगों, பெயர் எபனேசர். उनका नाम एबेनेजर है. உதவி செய்வார். वो आपकी सहायता He करेगा. is a helper. वो आपकी सहायक है, helper. वो आपका सहायक है, உதவி செய்வார். वो सहायता करेगा. கலங்காதிருங்க. व्याकुल मत होइए, சீக்கிரமாக जल्दी से. உன் நம்பிக்கை முடிவுண்டு, आपके जो इस कार्य के लिए जो अंत है வீண் போகாதே. वो ऐसे ही विनाश नहीं உன் होगा. நம்பிக்கை வீண் போகாதே. तेरे विश्वास विनाश नहीं உதவி होंगे, செய்வார். वो मदद करेगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए கொடுத்த धन्यवाद. வார்த்தையின்படியாக दिए वचन के अनुसार தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். जो भी जरूरत के साथ बैठे बच्चों को मदद कीजिए. எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, बहुत सारे जरूरत के साथ ஒரு है, வேலை வேணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, काम चाहिए करके बैठे हैं, ஏதோ ஒரு வாழ்க்கை அமைன்னு சொல்லி கொண்டு कोई இருக்கிறாங்க, तो जीवन बनेगा करके बैठे ஏதோ ஒரு हैं, காரியத்துக்கு உதவி இல்லைன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. कोई तो कार्य के लिए मदद नहीं है करके बैठे हैं. நீர் பேசும். आप बातें நீர் कीजिए. எபனேசராக இருந்து आप एबेनेजर அந்த बनके குடும்பத்தாருக்கு, परिवार को, அந்த சகோதரனுக்கு, इस भाई को, அந்த சகோதரிக்கு इस बहन को உதவி செய்து आप मदद करके மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். आप महिमा के कार्य करने के लिए प्रार्थना करते அப்படியே हैं. செய்யுங்க. वैसे ही कीजिए.
कीजिए। இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमेन।